இந்த மாதிரி ஸ்கேலப் வந்து ஒரு கார்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதோட இந்த ஸ்கேலப்போட லென்த் வந்துட்டு 1.75. ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போ ஸ்லீவோட நம்ம ஸ்கேலப் வந்து ஸ்லீவ் எண்டில் வைக்கணும் அப்படின்றப்போ நம்ம ஸ்லீவ் எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ்லேயுமே சென்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்டராக வச்சுட்டு இந்த ஸ்கேலப்பை வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷேப்புக்கு கரெக்டாக ட்ரா பண்ணிவிட்டு ஸ்லீவோட அவங்களோட அளவு எங்கே முடியுதோ அந்த அளவு வரைக்கும் ஸ்கேலப் வச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக லைன் வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்கேலப்பை வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸ்கேலப்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதோட சென்டரில் இந்த எட்ஜஸ் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோமா. ஸோ இப்போ இதை வந்து டேர்ன் பண்ணிடணும். ஸ்கேலப் வந்து டேர்ன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி மேலேயுமே ஒரு ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸ்கேலப்பை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ இந்த ஸ்கேலப்போட சைஸு, ஸோ அந்த சைஸில் கார்டில் வந்துட்டு ஒரு ஷேப் வந்துட்டு மார்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுற டைமில் ஃபாஸ்ட்டாகவுமே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.